உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், எல்லா விதமான பாடுகளிலும் நீங்களே வெற்றி சிறப்பீர்கள். அதன் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், எரேமியா என்கிறதான ஒரு அந்த அற்புதமான தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசும் பொழுது எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், தாயின் கர்ப்பத்தில் இருந்தே அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் உருவாகும் முன்னே அவனை அழைத்து தெரிந்து கொண்டார். ஆனாலும் பாருங்கள், அழைக்கும் பொழுது எரேமியா இப்படியாக சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். 7ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு வேலையை என்ன செய்றாரு, எரேமியாவுக்கு கொடுக்கிறார். கொடுத்து 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ யாரிடம் உன்னை அனுப்புகிறேனோ, யார் யார் உனக்கு எதிராக வருகிறார்களோ, யார் யார் உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார்களோ அவர்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன், இருப்பேன் இல்ல இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி தமது கரத்தை நீட்டி அவரை தொட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தர் இப்படியாக ஒரு அற்புதமான காரியத்தை எரேமியாவோடு தொடர்ந்து சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். தேசம் அனைத்தும், பிரபுக்கள், ராஜாக்கள், அதன் ஆசாரியர்கள் எல்லோரும் நிச்சயமாக உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம். யார் வேண்டுமானாலும் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம். ஆனால் உன்னை நான் அவர்களுக்கும், அந்த ஆசாரியர்களுக்கும், ராஜாக்களை போன்றவர்களுக்கும் எல்லோருக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் மாற்றுவேன். ஓ க்ளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, அல்லது உங்களுக்கு இருக்கிற கோற்று பிரச்சனைகள், அல்லது நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன்கள், ஒருவேளை மந்திர சூனியங்கள், எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை பொல்லாத கனவுகளை, தீய கனவுகளை காணுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை பிசாசே உங்களோடு பேசுவது போல நல்லவன் போது பேசி உங்களை பயமுறுத்துவதாக இருந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்றார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். உங்களுக்கு விரோதமாக ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிற உங்களுக்கு விரோதமாக நிச்சயமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். ஐயா, பிரச்சனைகள் வரும், ஆபத்துகள் வரும், உபத்திரவங்கள் வரும், ஆபத்து காலங்கள் வரும், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று சொன்னாரே. ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை விடுவிப்பார். அவர்கள் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் அவர்கள் எங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களை காக்கும்படி எங்கள் ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர், எங்களை தெரிந்து கொண்டவர், அழைத்தவர் எங்களுடனே இருக்கிறார். இந்த பூமியின் முடிவு பரியந்தமும், ஐயா, எங்கள் முடிவு பரியந்தம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதாகாலங்களிலும் தேவ பிள்ளைகளோடு இருப்பேன் என்றவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லுங்கள். நன்றாக கவனியுங்கள். 17ஆம் வசனம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஆகையால் நீங்க என்ன செய்யணும், நீ உன் அறையை கட்டிக்கொண்டு தைரியமாய் நின்று, அறையை கட்டிக்கொண்டு, அறையில பெல்ட்டை, கச்சையை ஒரு வீரன் கட்டுவது போல கட்டிக்கொண்டு, தளர்ந்து போகாதபடி, நடுங்காதபடி, அல்லது பயத்தினாலே, கஷ்டத்தினாலே, பலகீனத்தினாலே நடுங்காதபடி உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று, நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். ஐயா, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். ஐயா, உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் சிதறி போவார்கள். இதுதான் விதி, இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை உலகத்துல மீறதுக்கு எந்த அதிகாரத்துக்கும், எந்த உங்க பிரச்சனைக்கும் அதிகாரமே கிடையாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சட்டத்தை மீறுவது, ஒரு வழியாய் வருவார்கள், வருவார்கள். எப்படியா போவாங்க? 7 வழியாய் போவார்கள். எப்படி போவார்கள்? நானே பலவீனப்பட்டிருக்கிறேனே. ஐயா, அவர்கள் பலசாலிகளாய் இருக்கிறார்கள். பயப்படாதிருங்கள். உங்களுக்காக யுத்தம் பண்ணவும், உங்களை காக்கவும் உங்களோட இருக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களை அரணிப்பான பட்டணமும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பாருங்கள், இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் மாற்றுகிறவர் உங்களோட இருக்கிறார். அவரே உங்கள் மதில்களை கட்டுகிறவர். நிச்சயமாய் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி,